உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் பல வகைகளிலும் பணம் செலவழியும். குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை பாதிக்கும். ஓர் கவலை தீர்ந்தால் மற்றொரு கவலை உருவாகும். தற்போது உங்களுக்கு 7 சனியும் நடைபெறுகிறது. குடும்பத்திலும் புது புது பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படும். விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் வரன் அமைவது கடினமாகும். பழைய கடன்கள் தொல்லை தரும். உத்தியோகம். உத்தியோகக்காரகரான சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமைந்து 7 சனி காலத்தையும் ஆரம்பித்து வைத்துள்ளார். அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றிய கவலையை உண்டாக்கும். தற்போதுள்ள பணியில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்படும். சக ஊழியர்களின் மறைமுக தொல்லைகள் கவலையை அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு வெற்றி கிடைப்பது கடினம். தொழில் வியாபாரம். மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சரக்குகளை அனுப்புவதில் பிரச்சனைகள் உண்டாகும். வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூல் ஆவதில் மேலும் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கடினமாகும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளது. புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது. கலைத்துறையினர். சற்று சிரமமான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. திடீரென்று வாய்ப்புகள் குறையும். வரவேண்டிய பாக்கிகளும் கைக்கு கிடைக்காது. அனைத்து வசதிகளையும் குறைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. வைத்திய செலவும் சற்று அதிகமாகவே இருக்கும். அரசியல் துறையினர். இம்மாதம் முழுவதும் அரசியல் மற்றும் தொழில்துறை கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. இந்நிலையில் 7 சனியின் ஆரம்ப காலமும் சேர்ந்துவிட்டது. கட்சியில் ஆதரவு குறையும். எதிரிகள் யார், நண்பர்கள் யார் என புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மனதில் குழப்பம் ஏற்படும். மேலிட தலைவர்கள் உங்களை பார்ப்பதை தவிர்ப்பார்கள். பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருங்கள். ஜாக்கிரதையாக பேசுங்கள். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. பாடங்களில் மனதை செலுத்த இயலாதபடி தன்னிச்சையாக மனம் செல்லும். பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். விவசாயத்துறையினர். விரயத்தில் சனி பகவானும் ஜென்மராசியில் ராகுவும் சஞ்சரிக்கும் நிலையில் பூமிக்காரகரான செவ்வாயும் சுபலம் பெற்றிருக்கவில்லை. வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். உழைக்கும் அளவிற்கு பலன் இருப்பது கடினம். எதிர்பாராது பெய்யும் மழையினால் பயிர்கள் சேதமடையக்கூடும். கால்நடைகள் நோய்வாய்ப்படும். அவற்றின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். பழைய கடன்களும் நீடிக்கின்றன என்பதை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தெரியப்படுத்துகிறார். பெண்மணிகள். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். சிறு உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது மிகவும் அவசியம். குறிப்பாக இருசக்கர வாகனம் ஓட்டும் போது நிதானமாக ஓட்டுவது மிக மிக அவசியம். சனி பகவான் வீரியத்துடன் சஞ்சரிப்பதால் விபத்துகள் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது. பரிகாரம். சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள் மார்கழி 10 முதல் 12 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.